கிரியேட் அறக்கட்டளை சார்பில் உலக முதியோர் தின விழாவில் ஆடி பாடி மகிழ்ந்த முதியவர்கள். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் இயங்கி வரும் கிரியேட் அறக்கட்டளை சார்பில் உலக முதியோர் தினம் அறக்கட்டளையின் நிறுவனர் வேளாங்கண்ணி தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்ட முதியவர்கள் கலந்து கொண்டனர். 5 நபர்கள் ஒரு குழுவாக இணைந்து 4 குழுக்களாக பிரிந்து தங்களுக்குள் உருவம் பொருத்துவது, நாட்டுப்புற பாடல் பாடுவது என பல்வேறு விளையாட்டுடன் பாட்டு பாடி சந்தோஷம் அடைந்தனர். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இன்று ஒரு நாள் பொழுதை இனிமையாக கழித்ததாக முதியவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த அறக்கட்டளையின் நிறுவனர் வேளாங்கண்ணி, தமிழக அரசு முதியவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை செய்திருந்தாலும் வயதான முதியவர்கள் இன்னும் அதிகம் பேர் எந்த ஒரு சலுகைகளும் பெறாமலேயே இருக்கிறார்கள். அவர்களைப் போன்று நலிவடைந்த முதியோர்களை ஒருங்கிணைத்து அரசுடன் இணைந்து அவர்களுக்கான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுப்பது மட்டுமில்லாமல் தற்சமயம் அறக்கட்டளையின் சார்பில் ஒருவேளை உணவு வழங்கி வருகிறோம். தொடர்ந்து அவர்களுக்கென தனி இல்லம், அதாவது இந்த பகுதியில் முதியோர் இல்லம் அமைக்கவும், அவர்களுக்கு சத்தான உணவினை 3 வேளையும் வழங்கவும் அதற்கான பணிகளை கிரியேட் அறக்கட்டளை முன்னெடுத்து செய்து வருகிறது. நிச்சயம் இதை செய்து முடிப்போம் என்றார். இந்நிகழ்ச்சியில் தென்னார்காடு ஜில்லாவில ஆதிர ஜம்பு மொழி முதலையாரையா தம்பி நெய்வேலி ஆந்திரா போராயிட்டதால தம்பி அங்க தம்பேடு ஆரம்பாக்க நடுவில் இருக்கவங்க பார்க்க 66 கிராமத்தை எடுக்க வழி தேடிட்டாங்க சின்ன தம்பி, ஜனத்துக்கு படைக்க வழி காட்டிட்டாங்க நல்ல தம்பி. நன்றி.